கட்டிக்கிட்டமான கேட்டீங்கல்ல, கட்டிக்கோங்க. நான் நேசிச்ச அதே கண் எனக்கு சொந்தமாயிட்டேன். என் கண் எனக்கு சொந்தமாயிட்டேன். கனவு மாதிரி இருக்கு. என் கண்ணு, என் கண்ணு, நான் நேசிச்ச என் கண்ணு எனக்கு சொந்தம். என்ன இல்ல, எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கும் போதுதான் புதிய அத்தியாயமே தொடங்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கு. மனசுக்கு நிறைவா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப. என்ன எதிர்ப்பு வந்தாலும் கூட நிப்பேன். இது போதும் எனக்கு. இதோட விளைவை நீ சந்திச்சு ஆகணும் தென்மலை. உன்னை வாழ்க்கையில ஜெயிக்கவே வைக்க கூடாதுன்னு நினைச்ச நீ என் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டல. நீ ஜெயிக்க விட மாட்டேன். இதோட நீ விளைவை சந்திச்சு ஆகணும். பெரிய பஞ்சாயத்து வச்சிருவாளோ? பாத்துக்கலாம். இப்படி பஞ்சாயத்து வச்சிருவா. பாத்துக்கலாம். எங்க பாக்க சீக்கிரம் வாங்க. அண்ணா அவளை வெறுப்பேற்றதுக்கு தான் நின்னேன். விடுங்க. விட்டுறாங்க பாரு. ஆதிரா அவனை தேர்வழி கூப்பிடலாம். அவளை வெறுப்பேத்தண்டாமா? விடுங்க. ஆதிரா லட்சமாவே சிரிக்கிறேன்டி. நான் மனசார சிரிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மனசார நிம்மதியா சிரிக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் ஏதோ பெருசா விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. இருக்குல்ல? பஞ்சாயத்தை கூட்டிட்டா சீக்கிரம் வாங்க. அதான் இருக்க நம்ம அக்கா மாதிரி சமாளிச்சுக்கிடுவாங்க. நம்ம இப்போ அர்ஜென்டா போகணுமாங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இல்ல, நிறைய நேரம் இங்க இருந்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேச வேண்டியிருக்குல்ல. இத்தனை வருஷத்துக்குள்ளதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. நேராயிட்டு பாரு. இங்கேயே இப்போ தெற்குல இருந்து அங்க போக முடியாது. ரொம்ப இருட்டா இருக்கும். பாம்பு தும்பு வர. அது எதுக்கு? நாம காலையில இல்ல நாளைக்கு மதியம் இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு போலாமே. போதுமா? அது போதாது. உங்களோட ஆயுசுக்கும் பேசிட்டு இருக்காண்டி. உங்களோட ஆயுசுக்கும் பேசிட்டு இருக்கலாம். நிறைய இருக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு. நிறைய இருக்கு. என் மனசுல இருக்கதெல்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் பேசணும். பேசலாம். அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துல என்ன நடக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம். வேணாம், அது எதுவும் நல்லா இருக்காது. இங்கே இருக்கலாம். சரி பாப்போங்க. என் தங்கச்சி பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டான். அது போலவே விக்கி நல்லா பாப்பான். பாத்துக்கிறேன்னு சொன்னான். நம்மளுக்கு யாரும் தேட மாட்டாங்க. அதனால வாங்க பஞ்சாயத்துக்கு போனோம். கட்டாயம் இல்ல. சரி போலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒண்ணே அதுக்கு என்ன? ஒன்னு சொல்லணும். ஒன்னு சொல்லணும். என்ன? உங்க தோல்ல சாஞ்சப்போ நிம்மதியா இருந்தது. என்ன சுத்தி யார் இருக்காங்க பயம் இல்ல. தைரியமா இருந்தது. வரது வரட்டும்னு ஒரு துணிச்சல் இருந்தது. மனசு நிறைவா இருந்தது. இப்படியே நீடிக்கணும்னு தோணுச்சது. உண்மையான பாசத்தை பார்த்தேன். உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை பார்த்தேன். தேங்க்ஸ்.
அத்தனையும் ஒரே ஆள் நீங்க கொடுத்தீங்க. அதுக்கு இது வரம், பாக்கியம். ஒருத்தங்க அன்பு கொடுக்கலாம், ஒருத்தங்க அக்கறை கொடுக்கலாம், ஒருத்தங்க தைரியத்தை கொடுக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த எல்லாத்தையும் ஒரே ஆள் கொடுத்தா அது வரம். சத்தியமா சொல்றேன், உங்க தோல்ல சாஞ்சிருக்கப்போ எனக்கு பயமே வரல. என் முன்னாடி எதிரி நிக்கிறாங்கிற பயம் எனக்கு ஒரு துளியும் இல்லை. நீங்க பாத்துக்கிட்டீங்கிற தைரியம் வந்ததே, என்ன நடந்தாலும் மோதி பாத்துக்கலாங்கிற தைரியம் வந்ததே. பரவாயில்ல, என்ன ஆனாலும் வாழ்ந்து பாத்துடலான்னு ஒரு தைரியம் வந்ததே. வாழ்ந்துணுங்கிற ஒரு ஆசை வந்ததே. சீக்கிரம் வாழ போறோங்கிற ஒரு சந்தோஷம் வந்ததே. வாழ்வுங்கிற ஒரு நிம்மதி வந்ததே. கண்ணீருக்கு விட கிடைச்சிட்டேன்னு சந்தோஷமா இருந்ததே. இனிமேல் நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு தோல் கிடைச்சிருக்கேன்னு பெருமூச்சு இருந்ததே. அத்தனை எனக்கும் இருந்தது. சத்தியமா அத்தனையும் எனக்கும் தோணுச்சதே. நீ என் தோலை சாயும் போது அத்தனையும் எனக்கும் தோணுச்சதே. பார்க்கலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்தது. யாருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேனா அவங்களே என் தோல்ல இருக்கும்போது ஒரு கை மோதி பார்க்கலாங்கிற தைரியம் வந்துட்டு வாழணுங்கிற வெறி வந்தது. வாழ்ந்துதான் பார்த்துருவோமே, பரவாயில்ல, ஆனது ஆகட்டும், மோதி பார்த்துடலாம். எந்த நிலைமையிலையும் இனி உங்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டேன். உலகமே எதிர்த்தாலும் இனி இப்ப பிடிச்ச கைய எப்பவும் விட மாட்டேன். இனிந்த கை இனிந்ததாவே இருக்கட்டும். இனிந்ததாவே இருக்கட்டும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சரியா காதல சொல்லிட்டேனா? என் மனசுல இருக்கத அப்படியே சொன்னீங்க. என்னை விட்டுட்டு இனி எங்கேயாவது போவீங்களா? ஒன்ன விட்டுட்டா? அதான் சொன்னேன், இனிந்த கைகள் இனிந்ததுதான். இல்ல எதுக்கு நீ பயப்படுத? இப்ப நீ எதுக்கு பயப்படுதன்னு கேட்க. ஏன்டா பயப்படுத? தைரியமா இருடா நீ. ஆத்தாடி, ரொம்ப பயமா இருக்க. ஒரே ரூம்ல நிறைய வாட்டி இருந்திருக்கும், ஒரு பயம் வரல. இப்ப சேர்ந்து வாழலாம் நினைச்சா என்ன பயம் வருது. டேனியல், நீ பெரிய சண்டியரு. ஆமா, என்ன சண்டியருங்க? அந்த புள்ளைய பார்த்தா பயமா இருக்குது. அவ உள்ள வரும்போது என் கை கால்லாம் ஆட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, குப்புற அடிச்சு படுத்துக்கலான்னு பார்த்தா பெரிய அசிங்கமா போயிடும். காலையில எல்லாம் சேர்ந்து கிண்டல அடிச்சிருவான். இப்ப என்ன பண்ண? என் பையன் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண? கை கால்லாம் ஜில்லுன்னு இருக்குதே. இதே வேற ரொம்ப ஸ்பீட் அடிக்குத. இதே லெவல்ல நின்னோம்னா அந்த புள்ள வந்தோன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அப்போ தண்ணி குடிச்சா கூட இப்ப நெஞ்சு அடிக்கும் போது. டேனியலி, அந்த அளவுக்கு அவ வீர சுயலாம் இல்ல. நீ மிரட்டினா அவ பயப்படுவா. பரி எதுக்குடா நீ அவளுக்கு பயப்படுத? தைரியமா இரு, அவ உன்னை பார்த்து பயப்படுவாடா. உன்னை பார்த்து அவ பயப்படுவா, அதனால நீ தைரியமா இரு. அது சரிடா, அவ பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தாலே கை கால பதறுது. நிஜமாவே பக்கத்துல வந்து நீ தானே, நீ என்னடா பண்ணுவ? இந்த விக்ரம் பையன் எதமோ சொன்னானே, அவனுக்கு போன் அடிச்சிருவான். வேண்டாம் வேண்டாம், இப்போ நான் அவனுக்கு போன் அடிச்சேன், ரெக்கார்டு பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு காட்டிடுவான். வேண்டாம், பல வருஷத்துக்கு குடும்பமே சேர்ந்து கும்மி அடிச்சு சிரிக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன். வீணாக்கு மட்டும் தெரிஞ்சனா அவ்வளவுதான். அவ வர மாதிரி இருக்குடா. தைரியமா இரு, தைரியமா இரு, தைரியமா இரு. பேசாம உட்காந்துட்டா என்ன? சொதப்பிடும். எதுக்கு உட்காரணும்? இங்க பாரு, அவதான் உன்னை பார்த்து பயப்படுவா, நீ அவளை பார்த்து பயப்படாத. என்னெல்லாமோ பண்ணுது. பேசாம ஒரே ரூம்ல சண்டை போட்டுட்டே இருந்தோம், அப்படியே இருந்திருக்கலாமோ? அப்ப கூட நான் தைரியமா தானே இருந்தேன், ரொம்ப தைரியமா இருந்தேனே. அந்த பிள்ளை பார்த்தா எனக்கு பயமே வரலையே. இப்ப எதுக்கு பயம் வருது? இல்ல தெரியாம தான் கேட்க, இப்ப எதுக்கு பயம் வருது? என்ன? ஒன்னும் இல்லை.
ஏன் இந்த சைடு வந்த? நான் உங்ககிட்ட பேசணும். என்ன? உங்களுக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு. யாரும் கட்டாயப்படுத்தி சேரல. யாரும் கட்டாயப்படுத்தி யாரு கூடயும் சேர முடியாது. பிடிக்கணும், மனசுக்கு பிடிக்கணும். பிடிச்சாதான் பக்கத்துல கூட நிக்க முடியும். பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி இல்லாம ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். நீங்க சொன்ன ஒத்த வார்த்தையிலே இதை விட காதல அழகா யாராலும் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. யார் சொன்னா? காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன? நான் சொல்றேன். நீங்களும் காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க. எப்படி சொல்ற? இப்ப சொன்னீங்களே, இத வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்கலன்னா பக்கத்துல கூட நிக்க முடியாதுங்க. 1.5 வருஷம் ஒரே வீடு, ஒரே பெட்ரூம்ல, ஒரே கட்டில தூங்கியிருக்கோம். போதும். நான் இன்னும் எதுவுமே பேசினது போதும்னு சொன்னேன். அதுக்கு இல்ல. நிஜமாவே நான் உன்கிட்ட பேசணும். என்ன? காதல்ல மிக முக்கியமானதே ஒரு புரிதல். புரிதலோட கூடிய நம்பிக்கை. அந்த ரெண்டுமே நீ எனக்கு கொடுத்த. நம்பிக்கை மட்டும் வச்சா காதல் இல்ல, அதோட சேர்த்து கொஞ்சம் புரிதலும் இருக்கணும். இவன் இப்படித்தான், இவா இப்படித்தான், இவனுக்கு இது பிடிக்கும், இவன் இதை கட்டாயமா செஞ்சிருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு புரிதல். உலகமே பழிய போடலாம், ஆனா நான் புரிஞ்சுக்கிற விதம் சத்தியமா இவ இதை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு நான் நம்பணும். அதுதான் நல்ல புரிதல். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மற்றபடி உன் மேல காதல் இல்லாமலா இல்ல. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எவ்வளவோ திருப்ப நான் உன்னை என்னை விட்டு போன்னு சொன்னப்போ கூட அதை பெருசா அலட்டிக்காம அடுத்த வேலையை நோக்கி போவ பாரு. நம்மளை இங்கேருந்து சொல்லிட்டானே, அடுத்து நம்ம என்ன பண்ண, நம்ம எதிர்காலத்துக்கு என்ன பண்ணன்னு ஒரு துளி கூட நீ யோசிக்கல. என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் ஒரு புரிதலும், சத்தியமா இந்த கரோப்பைய எங்கேயும் அனுப்ப மாட்டான் அப்படின்னு ஒரு புரிதல். கண்டிப்பா நம்மளை நம்பி வரவள இவன் கைவிட மாட்டான்னு நீ நம்புன. அதுதான் உண்மை. தொட்டு தாலி கட்டினவரே எப்படி என்ன விரட்டுவாரு? விரட்டதுக்கு எதுக்கு 1.5 வருஷம் கூட வச்சிருக்கணும்? இந்த புரிதல் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏனோ தெரியல, நெருங்க முடியாம இருந்தது. அப்பதான் பொண்ணு திறன வாயிலிருந்து ஒரு வார்த்தை, நமக்கு பிடிச்சதை யாருக்காவும் விட்டு கொடுத்துறதாடான்னு. அந்த வலி மரணத்தை விட கொடியதே. எல்லாருக்கும் விட்டு கொடுத்த பொருள் திரும்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு கிடைக்காமலே போயிடும். கிடைச்சதை விட கிடைக்காம போனதாண்டா அதிகம். அதனால பிடிச்சதை யாருக்கும் விட்டு கொடுத்துறாதன்னு சொன்னாரு. அவர் சொல்லும் போதே அந்த மனசுல எவ்வளவு வலி இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதே. அந்த வலிய நான் அனுபவிச்சிடக்கூடாதுன்னு தான் அண்ணன் சொன்னாங்க. புரிஞ்சுது, உன்னை இழந்துடக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் மனப்பூர்வமா சேர்ந்து வாழறதுக்கு முடிவு பண்ணினேன். பொண்ணு திறனம் பட்ட பாடல நான் பார்த்திருக்கேன். வாழவும் முடியாம சாகவும் முடியாம மனசுக்கு பிடிச்சது இன்னொருத்தங்க கையில இருக்கும் போது அது படுற மரண வலி இருக்கு பாரு, பாவமா இருக்கும். என்ன வாழ்க்கை வாழ்றாருன்னு தோணும். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப நல்லா இருக்காங்களே. அதான் அண்ணே சொன்னாரு, எல்லாருக்கும் விட்டு கொடுத்த பொருள் திரும்ப கிடைக்குமா என்ன? விட்டு கொடுத்தது தானே. அந்த அண்ணன் கண்ணீர் கடவுள் பார்த்திருக்காரு, அதனால திரும்ப கொடுத்தாரு. ரொம்ப வலிச்சிருக்கும்ல? செத்து போயிருப்பாரு. அதான் கடவுள் திரும்ப கொடுத்துட்டாருல. ஆமா, உன்னை நான் யாருக்கும் இழக்க மாட்டேன்டே. அப்புறம் நான் கொஞ்சம் முரடேன். எப்பவுமே தான் வீட்டுக்கு வருவேன். பெரும்பாலும் வந்து விக்ரம் பையன்ல அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருப்ப. உனக்கு நீங்களாவே இருங்க, அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னடி சொல்ற? ஐயோ அப்ப இல்லங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா தானே என்ன சந்தோஷமா பாத்துக்கிடுவீங்க. நீங்க எத்தனை பேர் கூட இருந்தாலும் கெட்டவன் நினைவு இல்லாம போயிருமா? அது தனி உறவு, நான் தனி உறவு. ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம சின்ன பிள்ளைல அம்மானா உசுரா இருப்போம், அதுக்காக தெருவில் போய் விளையாடாம இருப்போமா? பாதி நேரம் தெருவில் தான் விளையாண்டுட்டு கிடப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு தான் அரட்டை அடிப்போம். ஆனா அந்த சில நேரம் வந்ததுன்னா அம்மா ஞாபகம் தானா வரும்.
குடு குடு குடுன்னு ஓடி போவோம். அம்மா முந்தானியை பிடிச்சி முகத்தை தொடச்சிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே அலைவோம். யோசித்து பாருங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வேற அம்மா வேற தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட என்னதான் உட்காந்து விளையாண்டு அரட்டை அடிச்சாலும் அந்த நேரம் வந்தோன்னே அம்மாவை தேடும்ல. அப்படித்தான் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. அவங்க கூட அரட்டை அடிச்சாதான் உங்களுக்கு அந்த பொழுதே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உண்மையான சந்தோஷமும் அங்கதான் கிடைக்கும். நீங்க வெளியில 1000 பேர்கிட்ட பழகலாம், ஆனா அந்த நட்பு கிட்ட பழகுற ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் நீங்க உலகத்துல 1000 பேர்கிட்ட பழகும் போது கிடைக்காது. நமக்கான சந்தோஷம் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கணும். இவ்வளோ அழகான ஒரு புரிதல் உள்ள பொண்டாட்டியடி நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். இனி நாள் கடத்த மாட்டேன்டி. இனி நேரம் கடத்தவே மாட்டேன். நான் இந்த விக்ரம் பையன்கிட்டையும் கிஷோர் கிட்டையும் டேய் அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா நம்மளெல்லாம் பிரிச்சிருவாடா அப்படின்னு நான் சொன்னேன். சரி, பாதி நாள் நீ தானே போனை போட்டு என்னை கூட்டுட்டு போலியான்னு கேப்பியா? ஆமாங்க. சில நேரம் நீங்க வீட்டுக்கு வந்து அசதியாவே உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு மாதிரி சோம்பலா உட்கார்ந்துருப்பீங்க. எனக்கு பார்க்க சங்கடமா இருக்கும். அதான் அவங்களுக்கு போனை போட்டு அண்ணன் நீங்க வந்து கூட்டிட்டு போகலையான்னு கேட்பேன். அந்த அண்ணனும் ஒரு செகண்டுக்குள்ள வந்துவாங்க. நீங்க உடனே ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு சந்தோஷமா குதிச்சிட்டு போவீங்க. அதே வீட்டுல இருந்தா இன்னும் சோகமா தானே இருப்பீங்க. அந்த விக்ரம் பையன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ என்கிட்ட இதை சொல்லுதான். நான் கூட நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் இந்த பையவுல கரெக்டா வரானே, எங்க நட்புன்னு அவ்வளவு புனிதமானதா அப்படின்னு நினைச்சிட்டேன்டி. ஒருவேளை எங்க நட்பு ஆத்மாவா இருக்குதோ அப்படின்னு நினைச்சா நீ போனை போட்டு அவனை வர வச்சிருக்க. அந்த விக்ரம் பையன் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு சொல்லதான் இத. இன்னைக்கு அது சொன்னானே. அப்புறம் என்ன, நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீ, எங்க அப்பா 2 ஏசி, ஒரு ஏசி இல்ல 2 ஏசி மாட்டி விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்த மாசமே தாத்தா வாகனமா. அவர் ஆசையை நிறைவேற்றிடுவோமா? நல்லா வீடியோ போய்கிட்டு இருக்கு. அடுத்து போறதுக்குள்ள சில விஷயங்களை நான் பேசிட்டு அப்புறமா நம்ம வீடியோ பார்க்கலாம். காய்க்கிற மாங்காய் தான் கல்லெறி போடணும்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். அதாவது அடிமட்டத்தில் இருக்கும்போது எவ்வளவு நம்மளை தீண்ட மாட்டான். நம்ம தத்தி தாவி அப்படி பாதி கிணறு தாண்டி வரும்போது ஐயோ பாதி கிணறு தாண்டிட்டானே, மீதி கிணறு தாண்டிட்டா ஜெயிச்சுவானோ அப்படின்னு சில குள்ளநெறி கூட்டம் உள்ள வரும் பார்த்துக்கங்க. நம்ம கீழே இருக்கும்போது நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்காது. இவன் எப்படியும் ஜெயிச்சிருவான்னு தெரியும் போது இவளை எப்படி கீழே தட்டலாம் அப்படின்னு அப்படியே நான் பக்கம் தூக்கம் இல்லாம பறந்து வச்சுட்டு என்ன பண்ணுனா இவ வீழ்வா, நம்ம என்ன பண்ணா இவளை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வருது பார்த்துக்கங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம கிட்டத்தட்ட பாதியார் வாழ்க்கையில இந்த உண்மை நடந்திருக்கும். அடிமட்டத்துல இருப்போம், யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மள ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டாங்க. நம்ம தத்தி தாவி அங்க இங்கன்னு போட்டு பறக்கி ஒரு வீடு வாசல தோட்டம் தரவோ ஏதோ ஒண்ணு எடுக்கும் போதுதான் வருவாங்க. அது எப்படி எடுக்க முடியும் உன்னால? நீ எப்படி இதை வாங்கின? அவன் அப்படி, இவ இப்படி பண்ணி அதை வாங்கியிருப்பா, இப்படி பண்ணி அதை பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம அதை அனுபவிக்கிற நேரத்துல அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே வருவாங்க. அப்படித்தான் நேத்து ஒரு கூட்டம் உள்ள வந்தது. அது கூட்டம்ல இல்ல, ஒரே ஒரு நபரா தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அந்த கமெண்ட் எல்லாம் நான் இதுல அப்லோட் பண்றேன், எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. எல்லாரும் பாருங்க. நான் தற்கூரி, சரிப்பா நான் தற்கூரியாவே இருந்துட்டு போறேன். இன்னும் 2-3 கெட்ட வார்த்தை, அது எதுக்கு நம்ம ஏன் யூஸ் பண்ணுவானே? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், என்ன பாசிட்டிவா கமெண்ட் பண்றவங்களே நான் கமெண்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு திட்டி போடுவா அவனா அவளா எனக்கு தெரியாது, திட்டி போடுவா. நான் அவ கமெண்ட் இருக்குங்க, நான் பக்கமா உட்காந்து படிக்கணும். நான் அதை கேர் பண்ணவே இல்லை. சரி என்னடா இன்னைக்கு ரொம்ப மெசேஜ் போய்கிட்டே இருக்குது, ஒரு நாள் இவ்வளவு மெசேஜ் ஏன்னா நமக்கு ஒரு 200 மெசேஜ் வரும். இன்னைக்கு என்ன எல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கு மெசேஜ் எல்லாம், இப்படி ஒரு நாள் மெசேஜ் வராதேன்னு நான் டச்சில் தான் வந்து உள்ள வந்து பார்த்தேன் பார்த்துக்கங்க. சொந்தமா ஒரு ஐடி கூட ஓபன் பண்ணி கமெண்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு தைரியசாலி பார்த்துக்கிடுங்க. அவங்க 2-3 கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது உருப்படாத கேள்வி, அதனால நான் அதை பெருசா கண்டுக்கல. சரின்னு போயிட்டு என்னடா இவ்வளவு கமெண்ட் வந்துட்டு நான் திரும்ப வந்து பார்த்தா இந்த இயற்கை லவர்னு சொல்லி ஒரு போலி ஐடி, அது போலி ஐடி தான், கண்டிப்பா அது போலி ஐடி தான். அதுல இருந்து தற்கொலை செருப்பு கலத்தி அடிச்சிருவேன். நீங்க யாருங்க என்ன அடிக்கிறதுக்கு? கதை பிடிச்சா பார்க்கணும், பிடிக்கலன்னா எத்தனையோ கதைகள் இருக்குது, போய் பாருங்க. பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உங்க அறிவுக்கு எட்டின மாதிரி உங்க அறிவுக்கு தேவையானதை தேடி பிடிச்சி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறக்காக நீங்க அடிச்சிருவீங்க தற்கூரி. இது என்னங்க பேச்சு கமெண்ட்ல? எதுவுமே இவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்க. இத பார்த்தா யாருக்குமே கோவம் வரதான் செய்யும். நம்ம சகோதரி 4-5 பேர் கேட்டாங்க, என்னத்துக்கு இப்படி வந்து பேசுறீங்க அப்படின்னு. கேட்க வந்தவங்கள அதை விட அசிங்கமா. அதாவது இவங்களுக்கு நினைப்புனா நம்ம பேசிடுவோம், ஏன்னா நம்ம வந்து போலி ஐடி, முகம் தெரியாது, நம்ம இஷ்டத்துக்கு பேசிடலாம்.
அதனால இவங்க யாரும் நம்மள எதுவும் பேச முடியாது. அப்படியே பேசினாலும் நம்ம என்ன சொந்த ஐடியில இருந்தா பேசுறோன்னு இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. இல்ல நீங்க அவ்வளவு திட்டு இயற்கையில வர நீ அவ்வளவு திட்டும் போது இவங்க எப்படி இதை திருப்பி திட்டாம இருப்பாங்கன்னு நினைச்சீங்க? சரி நான் அதோட முடிஞ்சிரும்னு நான் முடிச்சிட்டேன் பாத்துக்கங்க. சரி நம்ம மேல வரும்போது 4 கல்லடி படத்தானே செய்யணும். நான் பெருசா எடுத்துக்கல, நான் பாட்டுல கதை எடிட்டிங் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தேன். திரும்ப என்ன நினைச்சதோ தெரியல, மறுபடியும் வந்து தனிப்பட்ட முறையில மிரட்டல். என்ன மிரட்டிட்டு அப்புறம் மறுபடியும் கமெண்ட்ல வந்து நீ என்ன மிரட்டுன? உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணல. நிறைய பேர் இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா வீடியோ பாக்குற எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல என் கமெண்ட் எதுவுமே இருந்திருக்காது. என் வளர்ச்சி தடுக்குன்னு நினைக்கீங்க. வளர்ச்சி அதே என்னுடைய முயற்சி. இந்த இடத்துக்கு வரக்கு எத்தனை நாள் ராப்பகலா கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை நாள் தூங்காம வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். பாதி நாள் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அப்படி இந்த போனையே பார்த்து பார்த்து கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அப்படி சில நேரம் கண்ணு வீங்கும். கண்ணாடி வாங்கி போட்டிருக்கேன். இடுப்புல உட்காந்து எடிட்டிங் பண்ணி குறுக்க வலி அத்தனையும் தாண்டி வரேன்னா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். உங்க மிரட்டலுக்கு பயந்து நான் போகிறதுக்கு இல்ல. இல்ல நீங்க இப்படி மிரட்டிட்டீங்கன்னா நான் அதெல்லாம் பயந்து வெளியில போய்வேன் நினைச்சீங்களா? என்னங்க ஒரு வயசு வித்தியாசம் தெரியல. நான் யாரு என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இஷ்டத்துக்கு தற்கூறீங்க. என்னமோ அவா இவா என்னமோ கெட்ட வார்த்தைங்க. நமக்கு அந்த வார்த்தை கூட வாயில வர மாட்டேங்குது. ஐயோ அவ்வளோ கெட்ட வார்த்தைங்க. எனக்கு எதுவுமே பெயினா தெரியல. அவன் கெட்ட வார்த்தை போட்டது இதெல்லாம் சகஜம் தானே. நம்ம சோசியல் மீடியாவில் வந்துட்டா இதெல்லாம் சகஜம் தான். நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதில் அந்த அண்ணம்பர்னு ஒரு நிமிஷம் அந்த இதை கமெண்ட்டை காட்டுறேன் இருங்க. கீழே தர்ற இந்த ஐடியா பார்த்துக்கங்க. இவங்க ஒரே ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம 1600 எபிசோட ஒரே வாரத்தில் பார்த்து முடிச்சுட்டாங்களாம். கேளுங்க, ஏன்னா நம்மள வந்து குறை அடிக்கணும்ல. அப்போ எப்படி பார்த்துருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம 3 வருஷமா பார்க்குற வீடியோவை இவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிருக்காங்க. நான் ஒன்றும் வீடியோலாம் பார்க்காம கமெண்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது ஒரே வாரத்தில் பார்த்து முடிச்சிட்டேன். ஏன்னா 3 வருஷம் எபிசோட இவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிருக்காங்க. நீங்க இதுல இருந்து கெஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்து நான் சொல்ல வரேன். அடுத்தவங்க சொன்ன வார்த்தை, இந்த கதை எழுதுனது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் பொண்ணு கதை எழுதக்கூடாதா? இல்ல அப்போ ஒரு பொண்ணு கதை எழுதக்கூடாதா? இது என்னங்க உங்களுக்கு எண்ணம்? இதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க. எனக்கு ஒண்ணுமே வரல. எனக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு ராப்புகளும் என் மண்டல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அதுக்கு கிளி எழுதிட்டாங்க. நான் வந்து ஒரு பொண்ணு, அதெல்லாம் அவங்க தாங்கிக்க முடியாது ஒரு பொண்ணு அப்படின்னால. எப்படிப்பட்டவங்க பாருங்க. நான் உடனே எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன் அதை பார்க்கறதுக்காக. ஏன்னா எப்படி இவங்க டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை நான் வந்து வேதனைப்படணும். பேசுற வரைக்கும் பேசுவோம். கண்டிப்பா எல்லா கமெண்ட்டையும் படிப்பா. கண்டிப்பா வேதனைப்பட்டு அடுத்த நாள் வீடியோ போட மாட்டா அப்படிங்கறத இவங்க எண்ணம். நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். அதனால அவங்க பேச அத்தனையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை பார்க்கும்போது இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி வருது. ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு பொண்ணுன்னா அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். நீங்க பாருங்க, நம்ம கதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி, என் கதை வந்துகிட்டு தான் இருக்கும். நான் எப்படி எழுதணும்னா நான் அப்படித்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுல கொஞ்சம் கூட பிசுறு தட்டவே தட்டாது. நான் எப்படி எழுதணும்னா அப்படி மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இன்னும் 2-3 பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஜோடி கூட இந்த ஜோடி சேருங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட்ல வந்தவங்க நம்ம அப்படி சேர்க்க முடியலங்கிற போது அந்த கோவமாவும் ஆதங்கமாவும் வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க. சரி, இவங்களை பத்தி பேசி நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் என் பாதையில ஜெயிக்கதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். ராப்பகலா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வெறியோட கனவோட போய்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு நிச்சயமா சாதிக்க முடியும். நாம இந்த துறையில சாதிப்போன்னு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திக்கும் போது கனவோட எந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல கூட திடீர்னு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி, காலையில 10,000 லைக் வந்த மாதிரி தான் கனவு கூட வரும். அப்போ எந்த அளவுக்கு என் மனசுல தேடல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் முட்டி மோதி எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா, இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜெயிச்சிட பெரிய அளவுக்கு வந்துட மாட்டோமா, 1000 கனவு. சொந்த ஊர்ல வந்து வாழ்ந்துட மாட்டோமா, சொந்த மண்ணுல இருந்து வாழ்ந்துட மாட்டோமா, இங்க ஜெயிச்சு அங்க வந்துட மாட்டோமா, தூங்கி எந்திக்கிற பொழுது நம்ம மண்ணிலவே எந்திக்க மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் கனவோடு 1000 வலிகளோடும் வேதனையோடு பசியோடு தூக்கம் எல்லாமையும் நான் போராடி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு நிக்கேன். எப்போ அடுத்தவளை வீழ்த்தலாம், அவளை எப்படி ஓச்சி கட்டலான்னு சிந்தனையோடு எந்திக்கிற உங்களுக்கும் எனக்கும் 1000 வித்தியாசம் இருக்குது. நான் நல்ல விஷயங்கள்ல தான் மக்கள் இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி என்ன அசிங்கமா பேசினா இவ வீழுவான்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க சிந்தனையும் செயலும் எப்படி இருக்குது? அப்போ நீங்க வளர்ந்த விதம் எப்படி இருக்குது? நம்ம என்னமோ செய்யணும் தான் நம்மள ஒசத்தோம். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். நீ தம்பியோ தங்கச்சோ அது எனக்கு தெரியாது. நல்லத விதை, நல்லதை தான் அறுவடை பண்ண முடியும். நீ என்ன தற்கொலையா பார்த்தனா ஒன்ன பார்க்கறதுக்கு இங்க பல பேர் இருப்பாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள கடந்து போகலாம். நான் இன்னும் பொண்ணு தரக்கு டைவர்ஸ் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணணும்? தேன்மொழி அவனா? என்ன என்னமா சொன்னியா? தேன்மொழி அவனா? அம்மா கூப்பிட்டீங்களா? நீ எங்க இருந்து வர? மாமியார் வீட்டுக்குள்ள தான் இருந்தா. போய் சொல்லாத மீனா. மரியாதை இல்லாம பேசுன பொழைச்சு வந்தாச்சு. என்ன தேன்மொழிக்கு என்ன ஏதோ சொல்ல வந்தியா? சொல்லு. அதான் வீட்டுக்குள்ள இருந்து வந்தாராமே. ஏன்
நீ என்ன யோக்கியமானவளா உன்கிட்ட ஆமான்னு சொல்லி நான் சரணடை இருக்கு. ஆமா, அங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட வேலை. அதான் இங்கெல்லாம் நிறைய மாற வேண்டியிருக்கு. நிறைய மாறுது. உன்ன மாதிரி நரியல் பறிக்கிற குழியில விழாம இருக்குதுக்கு. நாங்களும் போல்ட்டி அடிப்போம்ல. என்னமோ சொல்ல வந்தியே என்ன? அந்த தேன்மொழி எதுக்கு இங்க வந்திருக்கா? உரிமை இருக்கு வந்திருக்கா. என்ன உரிமை? ஏகப்பட்ட உரிமை இருக்குது. நீ எந்த உரிமை பத்தி கேட்கன்னு சொல்லி நான் சொல்லுதேன். குடும்பத்துக்கு மட்டும் உரிமைப்பட்டா பரவாயில்ல, ஒட்டு மொத்தத்துக்கும் அவ தான் அரசாணியா வந்திருக்கா. வருவா வருவா. அந்த ட்ரஸ்ட்டை எப்படி கைப்பற்றணும்னு எனக்கு தெரியும். அது சரி, உன் வீட்டுக்கு ஏதோ விருந்தெல்லாம் வந்திருக்காமே. அது அம்மா வீட்டுக்கு. அவ வீட்டுக்கு தானே. அப்படிதானே ஆதிரா? இவங்களுக்கு எப்படி உண்மை தெரியும்? நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, இனி எங்களை நீ ஜெயிக்க முடியாது ஆதிரா. நீ தோத்து போயிட்ட. நான் தோத்து போகல. தோத்து போகவும் மாட்டேன். இந்த ஆதிராக்கு தோல்விங்கதே கிடையாது. தோல்வி பயம் இல்லாம தான் யாரை இவ்வளவு நாள் வர வைக்காம இருந்தியோ அவங்கள வர வச்சிருக்கே என்ன? ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம், இன்னொரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம். குற்றம் குற்றம் குற்றம். நீ செஞ்சது எல்லாமே குற்றம் மட்டும்தான். இப்போ அத்தனையும் உனக்கு திருப்பி அடிக்குது. ஒருத்தன் கொட்ட கொட்ட குனிறான்னா அவன் திருப்பி அடிக்கிறதுக்காக இல்லை, அவன் முன்னேறும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். உன் கொட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கான்னா அவன் திருப்பி அடிக்க நினைக்க மாட்டான், அவன் தோத்து போயிடுவான். அவன் ஜெயிக்கிறதுக்காக குனிறான்னு அர்த்தம். அப்படிதான் தேன்மொழி விஷயத்துல ஆகி போச்சுது. நீ பண்ண அத்தனை கெடுதலையும் அவன் வாங்கிக்கிட்டா ஜெயிக்கிறதுக்காக, அவ பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக. அப்பா இதுக்கு நீங்க ஓடுங்க. அப்படிதானே? யாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா யாரும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. பொண்ணுத்துல ஒண்ணு சின்ன பிள்ளை இல்லையே. நான் அடிச்சு பரட்டி நீ இதை பண்ணாத இதை பண்ணுன்னு சொல்லதுக்கு அவன் வாழ்க்கை, அது அவன் தான் முடிவு பண்ணணும். நான் யாரும் அவன் வாழ்க்கை முடிவு பண்ணதுக்கு? புள்ளன்னு சொல்லுவீங்கல்ல? புள்ளனா எல்லா உரிமையும் வந்துருமா? புள்ளனா எல்லா உரிமையும் வந்துருமா? அவன் இப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு மனுஷன், அவ்வளவுதான். நீ எப்படியோ இந்த இவாடிக்கால எப்படியோ அப்படிதான் அவனும். இப்ப இவங்க யாருக்கிட்டையும் போய் நான் நீங்க இப்படி இருங்க அப்படிங்கன்னு சொல்ல முடியாத. உனக்கு தான் 1000 புத்திமதி சொன்னேன், செய்யாத இதை செய்யாதன்னு. நீ என்ன என் பேச்ச கேட்கவா செஞ்ச? நீ எப்படி என் சொல் பேச்ச கேட்கலையோ அப்படி அவனும் கேட்கல. இப்ப நான் உன்னை ஏதாவது பண்ண முடிஞ்சதா? அப்படிதான் அவனுக்கும். நான் எதுவும் பண்ண முடியாது. ஓ ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டுறீங்களா? புத்திசாலிதான், ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் அமைதலா இருக்க. நீ பண்ண ஒவ்வொரு தப்பும் இனி ஒவ்வொரு நாளா வெளியில வரும். காத்துக்கிட்டே இரு ஆதிரா. பொறுத்திருந்து பாரு. நீ பண்ண ஒவ்வொரு தப்பும் தனித்தனியா வந்து உன்கிட்டே வந்து கேள்வி கேட்கும். கிளி பாட்டி கிட்ட ஒரு கேள்வி. ஏன் பாட்டி, தெரிஞ்சவங்க மறுபடியும் சேரவே கூடாதா என்ன? டேய் பொண்ணுதர, இந்த ஓனா எதுக்கு இங்க ஊழ விட்டுட்டு இருக்குதே? இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குது? இல்லம்மா. இல்லடா, அடிக்கடி நம்ம குடும்ப விஷயத்திலே வந்து தலையிடுற இந்த பொண்ணு யாரு? யாருன்னு தெரியல தே. நீங்க யாராவது அவங்க குடும்ப விஷயத்தை தலையிட்டீங்க? யாருன்னே தெரியாது தே. எனக்கு இங்க பார்த்த மாதிரி இருக்குது. நீ யாருமா இந்த குடும்பத்துல அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லதுக்கு? உனக்கு நாங்க அந்த உரிமையும் கொடுக்கல, அந்த அதிகாரத்தையும் நான் கொடுக்கலையே. ஏன் குடும்பம் நான் பாத்துக்கிட்டேன். உனக்கு பொன்னாடி இருக்கா பாரு, அவளை கூட நான் இந்த குடும்பம்னு சேர்த்துக்கல. வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கிளம்பு. உன்னை இந்த வீட்டுல பாக்குறது இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டுல பார்த்தேன்னா அன்னைக்கிளி யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். எதுக்கு வம்பு? நான் நல்லதானே சொல்ல வந்திருக்கேன். இங்க ஏதாவது கெட்டது நடந்தது? இல்ல தே. இங்க எதுவும் கெட்டது நடக்கல. நீ நல்லது சொல்றதுக்கு சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லது. அதுக்கு இல்ல, பொண்ணு தலைக்கு ரொம்ப கோவம் வரும், அதான் சொல்ல வந்தேன். ஆதிரா இது உனக்கு சேர்த்துதான். என் மாமியார் எப்பவுமே நான் சுக்க சொல்ல மாட்டாவ, டைரக்டா சொல்லிடுவ பாத்துக்க. உங்க ரெண்டுத்துக்கு சேர்த்தா சொன்னவ பாத்துக்க. எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமை இருக்குது. இவா ஏன் தங்கச்சி, இவளுக்கும் இங்க உரிமை இருக்குது. தேன்மொழி நிக்கிறதுக்கு இடமே இல்ல போலுக்கு. அவளுக்கு அங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கா பாத்துக்க. இட்டி செம்புக்குடி, நான் சொன்னது சரிதானே டி? அது என்ன அவளுக்கு புரிஞ்சிருக்கும், அது போதும். நீ தப்பு தப்பா சொல்லிட்டி அப்படின்னு அவளுக்கு புரியாமலா போயிரும். அவ்வளவுதான், நம்ம பேசுவோம். புரியாமல இருக்க போதே அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதான். ஓ அப்படியா? ஆமா பாத்துக்க. சரி இப்ப என்ன, தேன்மொழி நீ உள்ள போமா. சரிங்க தே. அக்கா நீ தான் கண்டிப்பா உள்ள போனா. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போடா. ஆமாக்கா, நான் உள்ள போயிருந்தேன்க்கா. ஆமாமா, சீக்கிரம் உள்ள போடா. இரு தேன்மொழி, ரொம்ப ஆடாத. எப்படி உன்னை கிசர் கூட சேர்த்து வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ தலைகீழ நின்னாலும் அது நடக்காதுடி. உன் சுயரூபத்தை நான் சீக்கிரம் வெளியில கொண்டுட்டு வரேன். நான் இருக்கேன். எனக்கு என்ன பயம்? சரி உள்ள போலாம். சில சில போய்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இங்க என்ன வேலை? அதான் போயிட்டான். நமக்கு வேலை வெட்டி இல்ல. சரி நம்ம உட்காந்து பேசுவோமா? அப்படி ராணி வாங்கி உட்காரு, இதை உட்காந்து பேசிட்டு இருப்போம்.
நீ என்னென்ன செஞ்ச அத்தனையும் சொல்லு பாப்போம். வா பாப்போம், இல்ல உட்காரு பாப்போம். செம்பலிக்கு நான் ஒரு குசும்பு பத்தியா? இப்போ இதே இடத்துல நான் சவால் விட்டு சொல்றேன், கிஷோரியும் தேன்மொழி நான் ஒண்ணு சேர்ப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது.